நைட் ஷோலாம் நான் போனதே இல்ல. தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? தூங்கிடு. அப்ப எதுக்கு நைட் ஷோக்கு வரணும்? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இப்போ முக்கியமாக நுரையீரல் தொற்றுனால சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா வருஷமும் இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் இந்த பன்னிக்காய்ச்சல்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளூ வைரஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரவுது. இந்த ஃப்ளூ நிமோனியா மாதிரி ஆக்கி ஏஆர்டிஎஸ்ன்ற ஒரு கண்டிஷனை கொண்டு ஒருத்தவங்களை வென்டிலேட்டரில் இருக்க வச்சு உயிர் போகுது. இந்த நுரையீரல் பாதிப்புனா அதை என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சார்? ஸோ எக்மோன்றது என்னன்னா எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா நம்ம உடம்புல இந்த ஆக்சிஜனை ரத்தத்தில் கலக்கிறதுக்கு தேவையான முக்கியமான உறுப்பு நுரையீரல், அதாவது லங்ஸ். இந்த லங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ செயலிழக்குது. ஏன்னா இந்த கொரோனா தொற்றோ இல்லை இந்த வைரஸ் தொற்றுனால ஃப்ளூ தொற்றுனால செயலிழக்குது. அப்போ இந்த லங்ஸ் பண்ணுற வேலையை வேற ஏதாவது ஒன்று பண்ணணும். அவர் மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. 2 வீக்ஸ் அவர் வென்டிலேட்டர்ல தான் வச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வென்டிலேட்டர்ல வச்சு ஏன் சார் காப்பாற்ற முடியும்? இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெஷன் ஆஃப் த டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா ஒரு தொற்று வருதுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் இதே நம்ம இளங்கோவன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு பையனாக இருந்திருந்தாருன்னா இவ்வளோ தூரம் ஆயிருக்கவே இருக்காது. நம்ம தர ஆன்டிபயோட்டிக்ஸும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 விழுக்காடு கேசஸில் ஒர்க் அவுட் ஆகாது. 85% கேசஸ் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு 15% கேசஸில் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ஆகாத போது இந்த வைரஸ் பாக்டீரியா அதிகமாகி லங்ஸை தாண்டி பிளட்டுக்கு கலந்து பிளட்டில் வந்துச்சுன்னா அது பேர் செப்சிஸ் செப்டிசீமியான்னு சொல்லுவோம். என்ன பண்ணியிருந்தா அவரை காப்பாற்றிருக்க முடியும் சார்? ஆக்சிஜன், அப்படி இல்லைன்னா பைப்பேப், அப்படி இல்லைன்னா வென்டிலேட்டர் இல்லைன்னா எக்மோ, இதெல்லாம் தான் லைஃப் சேவிங்காக அவருக்கு அந்த லங்ஸில் ரீஜென்ரேட், அந்த லங்ஸ் சரியாகிற வரைக்கும் இதில் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இதை தாண்டி இந்த கேப்பில் போகிற கேப்பில் அந்த இன்ஃபெக்ஷன் லங்ஸில் மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் கலந்து கிட்னி, லிவர், மல்டி ஆர்கன்ஸுக்கு போகுது அப்படின்னா நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம். ஓகேங்களா? கிருமி ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் இன்னைக்கு காலமாயிட்டாரு சார். அவரோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப சோகமான செய்தி தான். ஏன்னா அவர் காங்கிரஸோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆங்கர், ஒரு பில்லராக இருந்திருக்காரு. முன்னாடி சின்ன வயசுலேருந்தே அவர் பயணிச்சிருந்தார். ஸோ அது ஒரு பெரிய லாஸ் தான் அந்த கட்சிக்கு, மாற்று கருத்து இல்லை. இப்போ முக்கியமாக நுரையீரல் தொற்றுனால சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இது பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன ஞாபகம் வைக்கணும், இல்லைன்னா என்ன மெசேஜ் மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த தடுப்பூசிங்களோட தேவை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். தடுப்பூசினும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா அது குழந்தைங்களுக்கு மட்டும்தான், பிறந்த குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர இந்த அடல்ட் பாப்புலேஷனுக்கு தடுப்பூசின்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை மெயினாக இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இந்த எல்லா வருஷமும் இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் இந்த பன்னிக்காய்ச்சல்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளூ வைரஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பரவுது. இது எஸ்பெஷலி இந்த அடல்ட் பாப்புலேஷன், அதாவது 60-65 வயசுக்கு மேலே, ப்ளஸ் அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி குறவாக உள்ளவங்க, அதே மாதிரி இந்த சுகர் பேஷண்ட்ஸ், இவங்களுக்குலாம் இன்ஃபெக்ஷன் தொற்று வந்ததுன்னா அது கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு நிமோனியா, அதாவது வைரஸ் நிமோனியா, எப்படி கொரோனா நிமோனியா மாதிரி காசு பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த ஃப்ளூ நிமோனியா மாதிரி ஆக்கி ஏஆர்டிஎஸ்ன்ற ஒரு கண்டிஷனை கொண்டு ஒருத்தவங்களை வென்டிலேட்டரில் இருக்க வச்சு உயிர் போகுது. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் தடுக்கிறதுக்கு, இந்த சீரியஸ் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளூ வேக்சின் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதே மாதிரி நிமோனியா வேக்சின் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கருத்து. ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா தொற்று நோய். ஓகே, அது இந்த சீசனில் வர்றது ஒரு காமனான விஷயம். தொற்று நோய் கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் நிமோனியா லெவலுக்கு கொண்டு போய், அதுக்கப்புறம் அந்த நிமோனியா ரத்தத்தில் கலந்து செப்சிஸ் கொண்டு போய், அந்த செப்சிஸ் ஏஆர்டிஎஸ், அதாவது நுரையீரலே ஆக்சிஜன் கம்மியான மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போயிட்டு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுருது. இது ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம்தான். இந்த நுரையீரல் பாதிப்புனா அதை என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சார்? இல்லை, இப்போ நுரையீரல் பாதிப்பு அப்படின்னும் போது இந்த கேஸ் நம்ம ஜென்ரலாக தொற்று நோய் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நுரையீரல் தொற்றுனும் போது மெயினாக இந்த ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் மருந்து மெயினாக கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கிருமிகளை முதல்ல நம்ம அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஆன்டிபயோட்டிக். ஸோ ஜென்ரலாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க, அதுவும் ICU லெவலில் இருக்காங்கன்னா ஹை ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பிப்ராசிலின், அப்புறம் பார்த்திங்கன்னா லீவோஃப்ளாக்சிசின், மாக்சிஃப்ளாக்சிசின், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆன்டிபயோட்டிக்ஸ் போகும். ரெண்டாவது ஆன்டி வைரல், வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக டேமிஃப்ளூன்னு ஒரு மாத்திரை ஒசல்டமாவிர் இருக்குது, அதையும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது 2 மெயின் பில்லராக இருக்கும். இதை தாண்டி மீதி பார்த்திங்கன்னா அந்த வைரஸ் போடுற அந்த ஆட்டத்தில் நம்ம உடம்புல இருக்கிற பிபி குறையும், பல்ஸ் ஏறும் இறங்கும்,
ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை வரலாம், கிட்னியில் ஏதாவது ரீனல் ஃபெயிலியர் வரலாம், இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நடக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்னிக்கு இஷ்யூஸ் ஆகுதுன்னா நடுவில் டயாலிசிஸ் எடுக்கிறது பேஷண்ட்டுக்கு, அதே மாதிரி ஐவி ஃப்ளூயிட்ஸ் தேவைப்படும், அதாவது நம்ம குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க, அது நிறைய தேவைப்படும். அப்புறம் லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கம்மியாகணும்னா ஆக்சிஜன் வைப்பாங்க. ஆக்சிஜனை கேட்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பைபேப்னு ஒரு மிஷின் இருக்குது, அந்த பைபேப் மிஷினில் வைப்பாங்க. பைபேப்பும் பேஷண்ட் தாங்க முடியல கேட்கல அப்படின்றத வென்டிலேட்டர்னு ஒரு கருவி, இந்த ஐசியூலலாம் போனீங்கன்னா இந்த கீன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் கத்திக்கிட்டு இருக்கும், அதான் வென்டிலேட்டர்னு சொல்லுவோம். அந்த வென்டிலேட்டரில் பேஷண்ட்டை வந்து போடுவாங்க. வென்டிலேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா பல நடைகளும் போது கொஞ்சம் காசு வசதி நல்லா இருக்கிறவங்க எக்மோன்ற கருவிக்கு போவாங்க. எக்மோன்ற கருவி தான் வந்து நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து இறக்கும் போது கூட வந்து இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நம்மகிட்ட ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க, ஷி வாஸ் இன் எக்மோ ஃபார் அ லாங் டைம் அப்படின்ட்டு. ஸோ எக்மோன்றது என்னென்னா எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்புல வந்து இந்த ஆக்சிஜனை வந்து ரத்தத்தில் கலக்கிறதுக்கு தேவையான முக்கியமான உறுப்பு வந்து நுரையீரல், அதாவது லங்ஸ். இந்த லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செயலிழக்குது, ஏன்னா அந்த கொரோனா தொற்றோ இல்லை அந்த வைரஸ் தொற்றுறனால ஃப்ளூ தொற்றுறனால செயலிழக்குது. அப்போ அந்த லங்ஸ் பண்ணுற வேலையை வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும், அந்த பண்ணுற அந்த மெஷின் பேர் தான் எக்மோ. ஸோ எக்மோ வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் பண்ண வேண்டிய அந்த ஆக்சிஜனை ரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ரத்தத்துக்கு ஆக்சிஜனை செலுத்தி திருப்ப உடம்புக்கு அனுப்புது. ஸோ இது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மெயின் டைப்ஸ் ஆஃப் வைத்தியங்கள்லாம் வந்து இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்வையாக. ஏன்னா ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக அவர் மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டார். 2 வீக்ஸாக அவர் வென்டிலேட்டரில் தான் வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வென்டிலேட்டரில் வச்சு ஏன் சார் காப்பாற்ற முடியும்? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராக்ரெஷன் ஆஃப் த டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா ஒரு தொற்று வருதுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அது எதை பேஸ் பண்ணி அதிகமாக வந்து அதோட ஆட்டத்தை இருக்கும், எதை பேஸ் பண்ணி கம்மியாக ஆட்டத்தை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டோட வயசு, அந்த பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இணை நோய்கள், அந்த பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் அவருக்கு ரெஸ்பாண்ட் ஆகும் ஆகாது, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அந்த தொற்று நோய் அதிகமாகுமா இல்லையான்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் இதே நம்ம இளங்கோவன் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வயசு பையனாக இருந்திருந்தாருன்னா இவ்வளோ தூரம் ஆயிருக்கவே ஆயிருக்காது. மேபி வீட்லேயே இருந்திருப்பார், கொஞ்சம் ஒரு 2 நாள் ஆன்டிபயோட்டிக் போட்டிருப்பார், ரெஸ்ட் எடுத்திருப்பார், திருப்பி அடுத்த வாரம் வந்து கட்சி வேலைகளை பார்க்க போயிருப்பார். ஆனால் இப்போ ஒரு வயது காரணமாக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இணை தொற்று நோய்கள் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும், சுகரோ இல்லை பிபியோ கொஞ்சம் இதெல்லாம். ஸோ ஏன்னா உறுப்புகளே வயசாகுது. இப்போ இதெல்லாம் ஏஜிங் ப்ளஸ் இணை தொற்று நோய்கள் இருக்கும் போது இப்போ வைரஸ் வரும்போது வைரஸ்க்கு வந்து எப்பெல்லாம் என்ன நடக்குது, வைரஸ் உள்ளே வரும்போது இவருக்கு ஆல்ரெடி இவ்வளோ பிரச்சனையே இருக்குது, ப்ளஸ் இவ்வளோ பிரச்சனைங்க இருந்ததுன்னா அவங்க எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அப்போ வைரஸோட ஆட்டம் அதிகமாகுது. அப்போ வைரஸ் வந்ததுன்னா கூடவே பாக்டீரியான்னு ஒன்று வரும், அந்த பாக்டீரியா பேர் தான் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வைரஸும் பாக்டீரியா சேர்ந்து ஆட்டம் போடுது. அந்த உடம்புனால வந்து அந்த கோப்பப் பண்ணி சண்டை போட முடியல. நம்ம தர ஆன்டிபயோட்டிக்ஸும் ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் சில கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 விழுக்காடு கேசஸில் ஒர்க் அவுட் ஆகாது. 85% கேசஸ் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு 15% கேசஸில் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ஆகாத போது இந்த வைரஸ் பாக்டீரியா அதிகமாகி லங்ஸை தாண்டி பிளட்டுக்கு கலந்து பிளட்டில் வந்து வந்துச்சுன்னா அது பேர் செப்டிசீமியான்னு சொல்லுவோம். அந்த பிளட்லேருந்து கிட்னிக்கு, லிவருக்கு, ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்குன்னு வேறு இடத்துல போயிட்டு எல்லா ஆர்கன்ஸும் ஷட் டவுன் பண்ணி உயிர் வந்து பிரியுது. இந்த மழை சமயங்களில் மட்டும் ஏன் சார் இவங்களுக்குலாம் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வீசிங் ப்ராப்ளம்லாம் வருது? இதை வந்து 2 இதுவாக பிரிக்கலாம். இந்த மழை சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொற்று நோய்கள்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸஸ் வந்து காமனாகவே வந்து வருஷம் அதுங்களோட சைக்கிள் அப்படி வர சைக்கிள் எப்படி நம்மளுக்கு வருஷம் மழை வருது, ஏன் சார் இந்த டைமில் வருதுன்றோம் அப்படின்ற மாதிரி இந்த மழை சீசன் வரும்போது தான் இந்த தொற்று நோய்கள்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸஸ் வந்து அதோட சைக்கிள் வந்து வரும். ஸோ அந்த எபிடமிக் அந்த எண்டமிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் வந்து இந்த அக்டோபரில் வரும்போது எல்லாருக்குமே தொற்று நோய்கள் அவங்க வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்துட்டு போகும். ஆனால் அதில் சில பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூச்சு திணறல் வரைக்கும் போகிறாங்க. நான் அந்த குறிப்பிட்ட சொன்ன மாதிரி ஒரு 10லேருந்து 15 விழுக்காடு தான் கொஞ்சம் அவ்வளோ சீரியஸாக போகும். மீதி பேர்லாம் கடுமையான இரும்பல், ஜுரம் இப்படி வந்து சரியாயிடுறாங்க. இது ஒன்று ரீசன். 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர் சீசனில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு அலர்ஜி பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த குளிர் சீசன் வந்து இந்த கூலிங் காற்று ஒத்துக்காது அப்படின்றனா அதுதான் அது அலர்ஜி பேஷண்ட்னு சொல்கிறேன். அவங்க இந்த சில்லுன்னு காற்றை சுவாசிக்கும் போது ப்ளஸ் கூடவே நம்ம ஊரில் சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த தூசி, புகை, பொல்யூஷன்லாம் அதிகமாக இருக்கும் போது அந்த காற்றை சுவாசிக்கும் போது அது லங்ஸில் படும் போது ஓவர் ரியாக்ஷன் ஏற்படுது. அப்போ வந்து இந்த லங்ஸில் இருக்கிற டியூப்லாம் சுருங்குது. அது பேர் தான் ஆஸ்துமான்னு சொல்லுவோம் அந்த நோய் பேர். ஸோ இந்த ஆஸ்துமாட்டிக்ஸும் இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸும் இந்த குளிர் சீசனில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த டைம் அப்போ மூச்சு தொற்று ப்ளஸ் அந்த சுவாச குழாய் சுருக்கம் அதிகமாகிறதுனால வீசிங் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 முக்கியமான விஷயம், ஒன்று ஆஸ்மா பேஷண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும், 2வது இந்த இணை நோய்கள் மற்றும் வயதானவர்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து எப்போ வேணால் உங்களுக்கு இந்த குளிர் சீசனில் அதிகமாகலாம். வயதானவர்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தொற்று நோய் உங்களுக்கு ஈஸியாக தாக்கி உங்களுக்கு நிமோனியா லெவலுக்கு கொண்டு போகன்றதுனால நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் தடுப்பூசி ரொம்ப அவசியம் இந்த வயசு பாப்புலேஷனுக்கு தான் நம்ம இதுவாக இருக்குது. எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் சார் இவங்க தான்? கண்டிப்பாக இப்போ எக்ஸாம்பிள் ஆஸ்மா பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான முன்னெச்சரிக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏர்லி மார்னிங் லேட் நைட் ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணணும்.
எஸ்பெஷலி இந்த பைக்கில் இங்கேருந்து நம்ம மணாலி வரைக்கும் போகிறாங்க, ஓகேங்களா, நம்மளோட இது நார்த் சென்னை வரைக்கும் போகிறாங்க நைட்டு. ஸோ அவ்வளோ தூரம் அந்த சில்லுன்னு காற்று அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் போது வந்து உங்களுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும்போது பிரச்சனையாகும். அப்போ நீங்கள் போகிறீங்கன்னும் போது முக்கியமாக மங்கி கேப்பு, மஃப்லரு, இயர் ப்ளக்ஸு, ஹெல்மெட்ஸ் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு போனீங்கன்னா தான் கொஞ்சம் எக்ஸ்போஷர் டேரெக்டாக இல்லாமல் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்மோக்கிங் மற்றும் இண்டோர் பொல்யூஷன் சொல்லக்கூடிய அந்த ஹேபிட்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம நிறுத்த வேண்டியது இருக்குது. ஏன்னா குளிர் கிளைமேட் ஆல்ரெடி பிரச்சனை. இதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு தம்மை வேறு உள்ளே விட்றீங்க, இல்லை தம் அடிக்கிறவங்க கூட உள்ளே நிற்கிறீங்க. இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது, கொசு மருந்து, இது மாதிரி இதில் விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாகும். ஸோ நீங்கள் இதெல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இதை தாண்டி இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ் முக்கியமாக இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே நுரையீரல் டாக்டரை சந்தித்து லங் ஃபங்க்ஷனை பார்த்து தேவைப்பட்ட அந்த இன்ஹேலர்ஸை வந்து இந்த 2-3 மாதம் வந்து ஒரு சேஃப்டி மெத்தடாக வந்து டாக்டர் சொன்னார்னா எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா திடீர்னு வந்து சீரியஸ் ஆகும்போது, அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது, ஐசியூக்கு போயிட்டு வெளியே வரும்போது 5 லட்சம் காசு போனால் விடுங்க, இன்னொரு சைடில் உயிர் காப்பாற்றாயிடுச்சுன்னா அப்போ அந்த இடத்துல வந்து சிம்பிளாக ஒரு 500,000 ரூபாய்க்கு மேட்டர் முடிக்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஈஸிலி ப்ரிவென்டபிள் தான் அந்த ஆஸ்மாக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த தொற்று நோய் பேஷண்ட்ஸ்க்கு நம்மளோட எதுவாக என்ன இருக்குது அப்படின்னா, இணை நோய்களை முடிஞ்ச அளவுக்கு சீராக வைங்கன்றது முக்கியமான பாயிண்ட்டு. சுகரை வந்து 400-500 விட்டுட்டு இருக்கிறது, பிபியை 160-170 விட்டுட்டு இருக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீராய்டு மாத்திரைங்க டோஸ் எல்லாம் குறைக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த இன நோய்கள் பேஷண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து வச்சுருக்கணும். ஸோ மாஸ்டல் செக்கப்லாம் வந்து இயர்லி ஒன்ஸோ 2 இயர்லி ஒன்ஸோ பண்ணிவிட்டு கரெக்டாக அதெல்லாம் சீராக வைங்கன்றது முக்கியம். ப்ளஸ் உங்கள் டயட்டில் டெய்லி நீங்கள் விட்டமின்ஸை சேர்க்கணுன்றதும் இந்த இன நோய்கள் பேஷண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். 4வது இம்பார்ட்டன்ட், அதாவது அந்த ஓப்பனிங் டாக்லேயே சொன்ன மாதிரி தடுப்பூசிகள் ரொம்ப அவசியமாக இந்த குரூப் பாப்புலேஷனுக்கு இணை நோய்கள் பேஷண்ட் ப்ளஸ் வயசானவங்களுக்கு தேவைப்படுது. அதில் இந்த ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய பன்னிக்காய்ச்சல் வேக்சின் வந்து வருஷம் அக்டோபர் மாதம் போட்டுருங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, ஃப்ளூ போடும்போது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிமோனியான்னு சொல்லக்கூடிய PCV13 வேக்சினை போட்டுருங்க. ஏன்னா இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் 70 பேர் இறக்குறாங்கன்னா இந்த 2த்தினால தான் இறக்குறாங்க. அப்போ இது 2மே வேக்சின் ப்ரிவென்டபிள் டெத் டிசீஸ், அதாவது என்னென்னா தடுப்பூசினால் தடுக்க முடிஞ்ச நோய்கள். அப்போ தடுப்பூசினால உங்கள் இறப்பை தடுக்கக்கூடிய நோய்களை நீங்கள் தடுப்பூசி சிம்பிளாக போடாமல் விட்டிங்கன்னா அது உங்கள் உயிருக்கே காஸ்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே ப்ரைவேட்டில் போட்டால் கூட உங்களுக்கு 2000-3000 இது முடிஞ்சிருது இந்த தடுப்பூசி. ஆனால் இதே நீங்கள் இப்போ தொற்று நோயின்னு சொல்லிட்டு நம்ம பிரபல மருத்துவமனையில் வந்து நம்ம மணப்பாக்கம் ஏரியாவில் வந்து அட்மிட் ஆகிருந்த இளங்கோவன் ஐயா வந்து ஒரு வாரம் 10 நாள் ஐசியூவில் இருந்திருக்காருன்னா அதே ஒரு சாமானிய பேஷண்ட் போனாங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். ஸோ ஒரு 4000ல் முடிக்க வேண்டிய ஒரு மேட்டரை லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே மக்களுக்கு வந்து நான் வந்து அறிகுறியாக கூடணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட பாயிண்ட்டாக இருக்குது. இளங்கோவன் சாருக்கு வந்து 75 வயசு ஆகுது சார். அவரை வெண்டிலேட்டரில் வச்சும் காப்பாற்ற முடியல. என்ன பண்ணியிருந்தா அவரை காப்பாற்றிருக்க முடியும் சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு மேலே வந்து மெடிக்கல் சயின்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்றது நான் சொன்னல அந்த 4 ஆங்கிள், ஆக்சிஜன், அப்படி இல்லைன்னா பைப்பேப், அப்படி இல்லைன்னா வெண்டிலேட்டர் இல்லைன்னா எக்மோ, இதெல்லாம் தான் லைஃப் சேவிங்காக அவருக்கு வந்து அந்த லங்ஸை வந்து ரீஜென்ரேட், அந்த லங்ஸ் சரியாகிற வரைக்கும் இதில் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இதை தாண்டி இந்த கேப்பில் அந்த இன்ஃபெக்ஷன் லங்ஸில் மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் கலந்து கிட்னி, லிவர், மல்டி ஆர்கன்ஸுக்கு போகுது அப்படின்னா நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம். ஓகேங்களா, கிருமி ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா கிருமிகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வல்னரபிள் பாப்புலேஷன் கிட்ட தான் அதுவும் அதோட ஆட்டத்தை காமிக்க முடியும். வல்னரபிள்னா என்னது, யாரும் நான் சொன்னால இந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற ஆளுங்களுக்குலாம். ஸோ அவங்கள வந்து காப்பாற்றுறது ரொம்ப டஃப் டாஸ்க்காக இருக்கிறனால தான் இந்த வேக்சின் ஒரு ப்ரிவென்ஷன்ற ஒரு ஆங்கிளை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதே சின்ன வயசு இப்போ நீங்களும் நானும் அப்படின்றது வந்து நீங்கள் போய் தடுப்பூசி போட்டிங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், ஆன்டிபயோட்டிக் போட்டால் உங்களுக்கு கேட்கும். ஆனால் இதே 75 வயசில் இருக்கிற இளங்கோவன் ஐயாவுக்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிர்ப்பு சக்தி எல்லாமே கம்மி. அப்படின்னும் போது வந்துட்டு நீங்கள் வந்து தடுப்பூசிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது தான் நம்மளோட இன்றைக்கி நம்மளோட கலந்துரையாடலில் வந்து நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அவரோட பையனும் பார்த்தீங்கன்னா ஈவேரா அவருமே 45 வயசில் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். இப்போ இவருக்குமே இதே மாதிரி ப்ராப்ளம் வருது இல்லையா? கரெக்ட். அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காரு 45 வயசுலன்றது தனி டிபேட்டு. அவருக்கு வந்து பல விதமான ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம், என்ன ஹேபிட்ஸ் என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஹார்ட் அட்டாக்னு நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன், அது யங்கர் ஏஜ் டிசீஸாகவே மாறின்னு இருக்கு. நம்ம இவரோட பிரபல கார்டியாலஜிஸ்ட் சொக்கலிங்கம் சார் கூட நம்ம ரவுண்ட் டேபிள் நடத்தியிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், நான்லாம் இருக்கும்போது அது 80 வயசில் வரக்கூடிய ஒரு நோயா, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 35-40 வயசுலேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் மனசே வலிக்குதியான்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கும் இப்போ இந்த தொற்றுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். தொற்று நோயின்றது வந்து வயசு வந்து இல்லை வித்தியாசம் இல்லாமல் வரும். ஆனால் வயதானவங்களுக்கு வரும்போது அது சீரியஸாக அப்படி மாறிடும்ன்றது முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது, தொற்று நோயினால ஹார்ட் அட்டாக் வரும்ன்றது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா தொற்று நோயின்றது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா உங்கள் உடம்பு வீக்கமாகும். வீக்கம்னா என்ன சொல்ல, இந்த வீங்கிக்கிறத சொல்லலை, ரெட்னஸ் உள்ள வந்து இன்ஃப்ளமேஷன், ரெட்னஸ், ரணம்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ரணம் மாதிரி ஆகும். அந்த ரணம் அதே ஹார்ட்டில் நடந்ததுன்னா அதான் ஹார்ட் அட்டாக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக்ன்றது இன்ஃப்ளமேஷனால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ தொற்று நோய் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் தொற்று நோய் வராமல் தடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக இருக்குன்றது தான் நம்ம பாயிண்டாக இருக்குது. நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. நைட் ஷோலாம் நான் போனதே இல்லை. தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? தூங்கிடு. அப்போ எதுக்கு நைட் ஷோக்கு வரணும்? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.